கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை கொள்கைகளில் பல அம்சங்களை இஸ்லாம் சொல்லி காட்டிருக்கின்றது. அந்த அடிப்படை கொள்கைகளில் ஒன்றுதான் அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் எவ்வாறு ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடியவைகள், ரசூலுல்லாஹ் சொன்னவைகள், இவைகளை நம்பும் விதங்களை இஸ்லாம் அடிப்படை கொள்கையில் ஒன்றாக சேர்த்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதிகமான இடங்களில் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி காட்டுகின்றான். குல் இதுல்லாஹ அவ் இதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது அல்லாஹ் என்று அழையுங்கள், எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இஸ்ராவிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு அல்லாஹ்வுடைய பெயர்களை ஆங்காங்கே அல்லாஹ் தன்னுடைய பெயர்களையும் பண்புகளையும் வர்ணித்து சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். தன்னை பற்றி அல்லாஹ்வை அறிமுகம் செய்வதை நாங்கள் காணுகின்றோம். அல் லத்தீஃப் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல் ஹபீர் என்று தன்னை அறிமுகம் செய்து காட்டுகின்றான். அல் ஹாலிக் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்கின்றான். அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா சமூகத்துக்கு சொல்லி அவருடைய பண்புகளையும் அவருடைய குத்ரத்துகளையும் விளங்குமாறு நமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் காணுகின்றோம். ஒரு இடத்திலே சூரா ஹஷ்ருடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா ஹாலிகாக இருக்கிறான், படைக்கக்கூடியவனாக இருக்கிறான், பாரி உயர்ந்தவனாக இருக்கிறான், அல் முஸவ்விர் வடிவமைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய பெயர்களை பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதனை ஒரு மனிதன், ஒரு முஃமின் உண்மையாக தன்னகத்தை கொண்டு அதனை விளங்கும் போதுதான் ஈமானிலே ஒரு பூர்த்தியான நிலையை அடைகிறான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாங்கள் எவ்வாறு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்திருக்கிறோமோ, இவ்வாறு அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் ஹாலிக் என்ற பெயரை லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா முஸவ்விர இல்லல்லாஹ், வடிவமைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கும் போது அல்லாஹ்வை பற்றி எந்த குறையும் பேச மாட்டான். முஸவ்விர் என்பது வடிவமைப்பவன், உலகத்திலே யாரை எவ்வாறு எந்த நிலையில் படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்குரிய வேலை. இதனை அந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு வைத்தவன் விளங்கினானாக இருந்தால், லா முஸவ்விர இல்லல்லாஹ், வடிவமைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று விளங்கினவன் அங்கவீனமாக ஒருவன் கிடைத்து விட்டால், ஏன் அல்லாஹ் இவ்வாறு செய்தான், இன்னும் ஏன் அல்லாஹ் இவ்வாறு படைத்தான் என்று குறை கூற மாட்டான். முஸவ்விருக்கு தகுதியானவன் அல்லாஹ். லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கினானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் குறை கூற மாட்டான். இதனைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் ஈமானியத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு அம்சமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது.